ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பாபாசா யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஓமப்பொடி பக்ஷணம் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் காயத்ரி வெங்கட்ராமன். அடுத்த பட்சம் என்ன பார்க்க போகிறோன்னா ஓமப்பொடி. ஓமப்பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் கடலை மாவு, மிஷினில் கடலைப்பருப்பு கொடுத்து அரைச்சது மாவு, கடையில் வாங்கலை, அரைச்ச மாவு 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சம் ஓமம், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காய பவுடர், வெண்ணெய். இப்போ எப்படி மாவு பிசையலாங்கிறத பார்க்கலாம். 2 டம்ளர் கடலைமா, இந்த 1 டம்ளர் அரிசி மாவு, இந்த ஓமத்தை கையால் கசக்கிட்டு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெருங்காய பவுடர், முதல்ல இதை கலந்துருவோம். அதுக்கப்புறமா வெண்ணெய் சேர்த்து இதே அளவு உங்களுக்கு ஓமப்பொடிக்கும் இதே அளவு தான், ரிப்பன் நாடாக்கும் இதே அளவு தான். வெண்ணெய் நம்ம அளவு தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு அதிக வெண்ணெயும் போட வேண்டாம், மாவுக்கு ஏற்ற மாதிரி வெண்ணெய் பார்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுனால காய்ச்சின எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட வேணால் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். மஞ்சப்பொடி விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நான் போடலை. உங்களுக்கு வேணுன்னா அந்த இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவுங்கிறதுனால நல்லா பிசுக்குன்னு இருக்கும். எப்படி பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஓமப்பொடிக்கு இந்த கண்ணாக இருக்கிற தட்டு போட்டு படியில் போட்டு ஓமப்பொடி பண்ண போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு ஓசை அடங்கிட்டு இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். நீங்களும் இதேமாரி ஓமப்பொடி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி.